أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. நாம் ஒரு சிறந்த முத்தகீன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம குர்ஆனிய மனிதராக மாறணும். அப்போ இந்த குர்ஆன் மனிதராக நம்ம மாறணும் அப்படின்னா அந்த குர்ஆன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத சரியான முறையில் அதை உள்வாங்கி அதை செயல்படுத்தக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அப்போ அந்த குர்ஆனை ஒரு அழகான முறையில் விளங்கணும், அதை சரியாக புரியணும் அப்படின்னா அதை யார் சொல்கிறா, அந்த குர்ஆனுடைய வார்த்தை யாருடையது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போது அது அல்லாஹுடைய வார்த்தையாக இருக்குது. அப்போ அந்த அல்லாஹ்வை பற்றி நம்ம தெரிஞ்சோம் அப்படின்னா தான் அவனுடைய தகுதிகள் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சரியாக விளங்கி புரிஞ்சாதான் ஆழமான முறையில் அந்த குர்ஆனை விளங்கி நம்ம செயல்பட முடியும். அந்த வகையில் நம்ம இப்போ அல்லாஹுடைய பெயர்களை பற்றியும் அவனுடைய அந்த பண்புகளை பற்றியும் நம்ம படிக்க இருக்கிறோம். அதில் முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ்வை நம்ம எப்படி அறிஞ்சிக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு தான் முதல்ல அறிஞ்சிக்கிறோம். அவன் அல்லாஹ்வே தன்னை அறிமுகப்படுத்தும் போது குர்ஆனில் இன்னனி அன அல்லாஹ் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக நானே அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இறைவன் ஒருவனே அப்படின்னு நம்ம சொல்லும்போது கூட லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர உனக்கு திருக்குறிவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அல்லாஹுடைய அந்த அறிமுக பேரே அல்லாஹுவாக தான் இருக்குது. அப்போ முதல்ல இந்த அல்லாஹ் அப்படிங்கிற அந்த பேரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த பேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற அல்லாஹுடைய பெயர்களை பற்றியும் மற்ற அல்லாஹுடைய அந்த பண்புகளை பற்றியும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த அல்லாஹ் அப்படிங்கிற அந்த பேரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மாற்றத்துக்கு தேவையான அந்த பண்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி பண்புகள் ரீதியாக இந்த பேரில் எதுவும் இல்லை. அப்படி எதுவும் இல்லை. இது அல்லாஹுடைய ஒரு இடுகுறி பெயராக இருக்குது. இந்த அல்லாஹுடைய பேரில் 2 வகையான கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஒரு வகையினர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது இடுகுறி பெயர் தான், இது எந்த ஒரு மூலச்சொல்லுலேருந்தும் வரல அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க இது சில வார்த்தைகள்லேருந்து தான் வந்திருக்குது, அதுக்கு பண்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது ஒரு பண்பில் இருந்து தான் வெளிவருது, இந்த வார்த்தை ஒரு பண்பில் இருந்து தான் வந்திருக்குது, இதுக்கு வேர்ச்சொல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை 2 வார்த்தைகளோட கூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படின்னா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை இலாஹ், இந்த கடவுள் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேருந்து தான் வந்திருக்குது. அப்போ அந்த இலாஹில் அலிஃப்லாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சேர்ந்து அலிஃப்லாம் அப்படிங்கிற அந்த எழுத்துக்கள் சேர்ந்து 2ம் கூட்டாக சேர்ந்ததுனால தான் அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குது. இப்போ குறிப்பிட்ட ஒரு கடவுளை குறிக்கிறதுக்காக இது சொல்லப்படுது. அலிஃப்லாம் அப்படிங்கிறது எப்படி நம்ம இங்கிலீஷில் த போடுவோமோ அந்த அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் அரபிக்கில் அலிஃப்லாம் போட்டால் குறிப்பிட்ட ஒரு பேரை சொல்கிறதுக்கு அந்த அலிஃப்லாம் சேர்ப்பாங்க. அப்போ அந்த இலாஹ் அப்படிங்கிற அந்த கடவுள் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட அலிஃப்லாம் சேரும்போது குறிப்பிட்ட ஒரு கடவுளை குறிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த கடவுள் அப்படின்ற மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் அப்படிங்கிறது வந்திருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அடுத்ததாக இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மூலச்சொல் இருக்குது. அந்த மூலச்சொல் எது அப்படின்னா அலிஹ அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்திருக்குது. இந்த அலிஹ அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தா பிரமித்து போதல், வியப்படைகிறது, ஆச்சரியமடைகிறது, இப்படி மாதிரி அந்த வார்த்தைக்கு பொருள் வரும். இப்போ அல்லாஹ் அப்படிங்கிறவன் அல்லாஹுடைய அந்த படைப்புகளையும் அவனுடைய மற்ற விஷயங்களையும் நம்ம சிந்திக்கும்போது அல்லாஹ் அப்படிங்கிறவன் வியப்படைய வைக்கிற மாதிரி தான் இருக்கிறான். அவனுடைய செயல்களும் பண்புகளும் நம்மளை பிரமிக்க வைக்க தான் செய்யுது. அப்போது இந்த வார்த்தையிலேருந்து தான் வந்திருக்கும். அப்போ அலிஹங்கிற வார்த்தையிலேருந்து தான் அல்லாஹங்கிற அந்த வார்த்தை வந்திருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. பெரும்பான்மையான மக்கள் இந்த கருத்தை தான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சில மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வலஹலேருந்து தான் வந்துச்சு, அல்லாஹங்கிற வார்த்தை வலஹ அப்படிங்கிறதுலேருந்து வந்துச்சு. அந்த வலஹக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னாக்க அன்பால் திளைத்து போகிறது, அன்பினால் ஒருத்தவங்க கிட்ட தஞ்சம் அடைகிறது, இந்த மாதிரி அர்த்தம் கொடுக்கும். இந்த ஒரு வார்த்தையுமே அல்லாஹுடைய பொருந்து போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு தாயை விட 100 மடங்கு பாசம் அல்லாஹ்கிட்ட இருக்குது
அப்படின்னு சொல்கிற விஷயத்துல இருந்தும் ஏதாச்சும் ஒரு விஷயம், ஏதாச்சும் ஒரு நமக்கு துக்கமோ, கவலையோ, ஒரு சங்கடமோ இருக்குது அப்படின்னா, உடனே நம்ம வந்து அல்லாஹ்ட்ட தான் நம்ம கேட்குறோம். அவன்ட்ட தான் முறையிடுறோம். அவன்ட்ட தான் தஞ்சம் அடைகிறோங்கும்போது, அப்போ இந்த ஒரு வார்த்தையிலிருந்தும் அல்லாஹ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சில மக்கள் சொல்கிறாங்க. அடுத்ததா அல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து, அது ஒரு தனிச்சொல் தான். அது எந்த ஒரு வேர்ச்சொல்லிருந்தும் வரல. அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள நம்ம பார்ப்போம். அ இமாம் ஷாஃபி, இமாம் ராஜி அப்படி போன்ற அந்த பெரிய இமாம்கள் கூட இந்த கருத்துல தான் இருக்கிறாங்க. எந்த கருத்து? இந்த மாதிரி அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை வந்து தனிச்சொல் தான். அதுக்கு எந்த வேர்ச்சொல்லும் கிடையாது. அது ஒரு தனித்துவமானது அப்படிங்கிற கருத்த தான் சொல்றாங்க. அதுக்கு அவங்க சில வாதங்கள முன்வைக்கிறாங்க. அதில முதல் வாதம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அ அரபிக்ல வந்து ஒருத்தவங்கள நம்ம கூப்பிடுறதுக்கு, அழைக்கிறதுக்கு வந்து யா அப்படிங்கிற வார்த்தைய தான் பயன்படுத்துவாங்க. இப்போ வந்து அ ஃபாத்திமா அப்படிங்கிற கூப்பிடணும் அப்படின்னா, யா ஃபாத்திமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி அலி அப்படிங்கிறவங்கள கூப்பிடணும் அப்படின்னா, யா அலி அப்படின்ற மாரி கூப்பிடுவாங்க. அ அ அலிஃப் லாம் வந்து சேராது. அந்த வார்த்தை அந்த யாக்கு அடுத்து வரக்கூடிய அந்த வார்த்தையில வந்து அலிஃப் லாம் சேராம தான் வரும். யா யா அல் ஃபாத்திமா, யா அல் அலி அப்படின்ற மாரி சொல்ல மாட்டாங்க. யா வந்துச்சு அப்படின்னா அலிஃப் லாம் சேராது. அப்படி ஒரு வேளை அலிஃப் லாம் சேர்ந்த எழுத்துக்கள் வரணும் அப்படின்னா, அந்த யாக்கு அடுத்து ஐயுஹா, ஐயத்துஹா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள போட்டா மட்டும் தான் அந்த மாதிரி வரும். அப்போ நம்ம வந்து இப்போ வந்து குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லியிருப்பான். மனிதர்கள பத்தி அல்லாஹ் சொல்லும்போது, யா ஐயுஹன் நாசு அப்ப அங்க அந்த நாஸ்ல வந்து அலிஃப் லாம் இருக்குது அன்னாசு அப்படின்னு. அதனால அங்க இடையில வந்து யா ஐயுஹன் நாசு அப்படின்னு வரும். அது மாரி சு சூரத்துல் காஃபிரூன் உள்ள கூட வந்து குல் யா ஐயுஹல் காஃபிரூன் அப்படிம்பா. அங்க அல் காஃபிரூன் அப்படின்னு வரும்போது அங்க என்ன இடையில வருது? ஐயுஹ அப்படிங்கிற வார்த்தை வருது. யா ஐயுஹல் காஃபிரூன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யா வந்துச்சு அப்படின்னா, அங்க பின்னாடி வரக்கூடிய எழுத்துக்கு அலிஃப் லாம் வராது. அப்படி வரணும் அப்படின்னா, அதுக்கு இடையில ஐயுஹா இல்லன்னா ஐயத்துஹாவ நம்ம சேர்க்கணும். அப்போ அந்த அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, எதையுமே நம்ம சேர்க்கல. ஐயுஹாவோ, ஐயத்துஹாவோ எதுவுமே சேர்க்கல. யா அல்லாஹ் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். அப்ப அந்த இப்படி சட்டத்திலேயே அரபிக் அந்த மொழியிலேயே இந்த மாரி வராது அப்படிங்கும்போது, இப்ப அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை அது ஒரு தனியான வார்த்தை தான். அது வந்து அலிஃப் லாம் சேர்ந்துலாம் வரல அப்படிங்கிறத வந்து இங்க சொல்றாங்க. 2வதா அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த இலாஹ்ங்கிற வார்த்தையில வந்து அ எ ஒரு கடவுள். ஒரு கடவுள குறிக்கிறதுக்கு இலாஹ் அப்படின்னு வரும். இதே வந்து பன்மையா ஆக்குனா அப்படின்னா, ஆலிஹத்துன் அப்படின்னு வரும். கடவுள்கள் அப்படின்னு. அப்ப ஒரு வார்த்தை அரபிக் வார்த்தை இருக்குது அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு வந்து மூலச்சொல் இருக்குதுன்னா, அந்த மூலச்சொல்லுக்கு வந்து பல விதமா அதில வரும். ஒருமை, இருமை, பன்மை இப்படி. ஆனா, இந்த அல்லாஹ் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு வந்து பன்மை கிடையாது. இது வந்து இப்படி மட்டும் தான் வரும். அல்லாஹ் அப்படிங்கிறது மட்டும் தான் வரும். இதுக்கு எந்த ஒரு பன்மையான வார்த்தைகளும் கிடையாது. எப்படி இலாஹிலிருந்து பன்மை ஆலிஹத்துன் அப்படிங்கிறத எடுத்தோமோ, அந்த மாதிரி சட்டம் இதுக்குள்ள வரல. அப்போ இது வந்து ஒரு தனிச்சொல் தான் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்றாங்க. 3வது அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, இலாஹுன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து பெண்பால் இருக்குது. அதுக்கு என்ன பெண்பால்னா இலாஹத்துன் அப்படிங்கிறது வரும். ஆனா இந்த அல்லாஹ் அப்படிங்கிறது வார்த்தைக்கு ஆண்பால், பெண்பால் அப்படிங்கிற எந்த ஒரு வேறுபாடுமே இல்ல. அல்லாஹ் மட்டும் தான் இது வந்து தனிச்சொல்லா தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரலாம். அப்ப இங்க வந்து ஆண்பால், பெண்பால் இல்லை அப்படின்னா, அப்ப எதுக்கு நம்ம வந்து அல்லாஹ்வ வந்து அவன் அப்படின்னு சொல்றோம்? அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்ப வந்து நம்ம வார்த்தை எது இருக்குது? நம்மளுக்கு இருக்கிற வார்த்தைகளே 3 தான். ஒண்ணு அவன், இல்லன்னா அவ, அவள், இல்லன்னா அது அப்படின்ற மாரி தான் நம்ம சொல்ல முடியும். இருக்கிறதுலயே கண்ணியமான வார்த்தை எது அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு வந்து அவன் சொல்லும்போது கொஞ்சம் பொருத்தமா இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த வார்த்தைய நம்ம வந்து பயன்படுத்துறோம். தமிழ்ல எது இருக்குதோ, தமிழ்ல எந்த வார்த்தைகள் இருக்குதோ, அத தான் நம்ம வந்து பயன்படுத்த முடியும். அப்ப இந்த 3 வார்த்தைகள தான் நம்ம பயன்படுத்துங்கும்போது, இதில எது பெட்டரா இருக்குதோ, அந்த வார்த்தைய தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அவன்கிறத நம்ம பயன்படுத்துறோம். அடுத்ததா அல்லாஹ் அப்படிங்கிற இந்த வார்த்தையில அ இருக்கக்கூடிய தனித்துவம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எப்படி இது தனிச்சு விளங்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம். இந்த அல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னாடி தான் வந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தை அல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து புழக்கத்துல இருந்திருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல வந்து கிறிஸ்தவர்களாகவும், யூதர்களாகவும் இருந்த அந்த மக்கள்ட்டயுமே இந்த அல்லாஹ் அப்படிங்கிற அந்த சொல்லக்கூடிய வழமை இருந்திருக்குது. அந்த முந்தைய நாட்கள்ல, முந்தைய காலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுக்கள்ல வந்து அல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பொறிக்கப்பட்டிருக்குது. உம்முல் ஜிபால், ஜபத் அப்படிங்கிற பெயர்கள் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள்ல வந்து பை த ஹெல்ப் ஆஃப் அல்லாஹ் அப்படிங்கிற
அந்த வாசகங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்குது. அது ரசூலுல்லா காலத்துக்கு முந்தைய காலங்கள்ல வந்து அந்த கிறிஸ்தவர்கள், யூதர்கள் அவர்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. அரபு பேசக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள், யூதர்களால் அந்த கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்குது. அப்போ அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை முகமது நபி அவங்களுக்கு பின்னாடி வந்தது கிடையாது. இது முன்னாடியே அந்த அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை வந்து புழக்கத்தில் இருந்துட்டு இருக்குது. அடுத்ததா இந்த வார்த்தையோட அல்லாஹ் அப்படிங்கிற இந்த வார்த்தையோட கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இது பிரபஞ்சத்தின் படைப்பாளனுக்கே பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையா இருக்குது. யாருக்குமே இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறதில்ல. அல்லாஹ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து யாருக்குமோ, எந்த ஒரு மனிதனுக்குமோ, எந்த ஒரு சிலைகளுக்குமோ, எதுக்குமே வந்து இந்த பெயரிடப்பட்டது கிடையாது. வரலாற்றுகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எதுவுமே இது விஷயமா கிடைக்கல. அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எந்த ஒரு மனிதனுக்கு பெயரிட்டதாகவோ, நடைமொழியாக கூட இது வந்து இந்த அல்லாஹ்ங்கிற பேரை யாருக்குமே பயன்படுத்துறது கிடையாது அப்படிங்கிறது வந்து இது கூடுதல் சிறப்பாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஜாஹிலியா காலத்தில் வந்து அந்த அறியாமை காலத்தில் அந்த மக்கள் வந்து அதிகமான சிலைகளை வணங்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க. கஅபத்துல்லாக்குள்ளேயே பல சிலைகளை வச்சுருந்தாங்க. அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சிலைகளையுமே அந்த மக்கள் வச்சுருந்தாங்க. லாத், உஸ்ஸா, மனாத் அப்படின்னு சொல்லிட்டு பல சிலைகள் அவங்க வச்சுருந்தாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு சிலைகளுக்கு அல்லாஹ் அப்படிங்கிற பேரை வச்சுருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அல்லாஹ்ங்கிற அந்த பேரை வந்து எந்த சிலைகளுக்குமே அவங்க வைக்கல. ஆனா அல்லாஹ் அப்படிங்கிற கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிறத அவங்க நம்பினாங்க. அல்லாஹ் தான் கடவுளே, அவன் தான் மேலே ரொம்ப உயரத்தில் இருக்கிறவன். கடவுள்னாலே அல்லாஹ் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் சிறிய கடவுள்கள் அப்படின்ற மாதிரி அவங்க நம்பிக்கை. அந்த சிலைகளை வணங்கக்கூடிய அந்த மக்கள் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவுலியா மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூன இலல்லாஹி ஸுல்ஃபா. அவர்கள் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் மிகவும் நெருக்கமாக்கி வைப்பவர்கள் என்பதற்காகவே தவிர நாங்கள் அவர்களை வணங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, ஹாஉலாஇ ஷுஃபஆஉன இன்தல்லாஹ். அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து அல்லாஹ் இடத்துல வந்து பரிந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கிறாங்கன்றத நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. ஆனா, இந்த சிறிய கடவுள்கள் தான் அவங்களுக்கு வந்து அந்த சிலைகள் தான் அவங்களுக்கு வந்து அல்லாட்ட நெருக்கமாக்கி வைக்கும். அம் அம் அல்லாட்ட வந்து எங்களுக்காக பரிந்து பேசும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையில அந்த மக்கள் இருந்தாங்க. அதனால தான் அவங்க கிட்ட வந்து மலையை இறக்குனவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அல்லாஹ்ன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அவங்ககிட்ட கேள்விகள் கேட்கும்போதெல்லாம், யார் படைச்சா? யார் பண்ணா? அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் அவங்க அல்லாஹ் தான் சொல்லிட்டு தான் பதில் சொன்னாங்க. அப்போ அவங்க நம்பாம இல்ல. ஆனா அவங்க அல்லாஹ்வை நம்பிட்டு அவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தவறான நம்பிக்கை இருக்கக்கூடிய இந்த மக்களை வந்து சரி செய்கிற விதமாக அல்லாஹ் வந்து குர்ஆனில் தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக்கிறான். தன்னுடைய பண்புகளை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தப்படுத்தி காட்டுறான். அன்றைய காலத்து மக்கள் வந்து வானவர்களை வந்து அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மக்களாக அந்த மக்கள் இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான், உமது இறைவனுக்கு பெண் மக்களும் அவர்களுக்கு ஆண் மக்களுமா என்று அவர்களிடம் கேட்பீராக, அல்லது இவர்கள் பார்த்து கொண்டிருக்க நாம் வானவர்களை பெண்களாக படைத்தோமா? அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் பிள்ளை பெற்றுள்ளான் என்று கூறுவது அவர்களின் பச்சை பொய்களில் ஒன்றாகும். அவர்கள் பொய்யர்களே. அப்போது இந்த மாதிரி அல்லாஹின் மீது இட்டுக்கட்டி பேசக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலடி கொடுக்குறான். அல்லாஹ்க்கு பெண் குழந்தையும் உங்களுக்கு ஆண் குழந்தைகளுமா? வானவர்களை வந்து பெண்களா படைக்கும்போது நீங்கள் தான் பார்த்துட்டு இருந்தீங்களா? அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்விகளை வைக்கிறான். அல்லாஹ் அதை விட்டும் பரிசுத்தமானவன் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகிறான். உங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி நீங்கள் முடிவெடுக்கிறீங்க? நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? அப்படின்ற மாதிரிலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள்ட்ட கேள்வி வைக்கிறான். நீங்கள் இப்படி சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் தெளிவான ஆதாரம் இருக்குதா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வேதத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அடுத்ததா நம்ம அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை பார்த்தோம் அப்படின்னா, அது மரபு ரீதியாகவே நம்ம வந்து ஒரு பேச்சு வழக்கு நம்மள்ட்ட இருக்குது. இப்போ அல்லாஹுக்கு வந்து ரஹ்மான், ரஹீம், ரஸாக், வஹாப் இப்படி எத்தனையோ பேர்கள் இருக்குது. அப்படி எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் வந்து ரஹ்மான்ங்கிறது அல்லாஹுடைய பேர், ரஹீம் அப்படிங்கிறது அல்லாஹுடைய பேருன்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறோமே தவிர, என்னைக்காச்சும் வந்து அல்லாஹ் அப்படிங்கிறது ரஹ்மானுடைய பேர், அல்லாஹ் அப்படிங்கிறது வந்து ரஹீமுடைய பேர், அல்லாஹ் அப்படிங்கிறது வந்து ரஸாக்குடைய பேர் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்னைக்காச்சும் சொல்லியிருக்கிறோமா? அப்போ இந்த அல்லாஹ் அப்படிங்கிற பெயரை வச்சு தான் நம்ம வந்து அவனுடைய மற்ற பெயர்களை வந்து நம்ம சொல்கிறோம். இதுவும் இந்த அல்லாஹுடைய பேருக்கு வந்து ஒரு தனிச்சிறப்பாக இருக்குது. அடுத்ததா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த அல்லாஹ் அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹ்வை தான் குறிக்கும். இப்போ அந்த அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த அலிஃப் அப்படிங்கிற எழுத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா,
லில்லாஹி அப்படின்னு வரும். இந்த லில்லாஹி அப்படின்னா அல்லாஹ்விற்குரியது அப்படின்ற மாதிரி வரும் அர்த்தம். அப்போது அங்கேயுமே என்ன ஆகுது, அல்லாஹ்வை தான் குறிக்குது. அப்போது இந்த வார்த்தைகளை எப்படி உடைச்சாலும் அந்த வார்த்தைகள்லேருந்து அல்லாஹ் மட்டும்தான், அவனை குறிக்கிற வார்த்தைகள் மட்டும்தான் வெளிப்படும். இப்போ அடுத்ததாக வந்து இந்த லில்லாஹி அப்படிங்கிற அந்த லாமை எடுத்துட்டாலுமே லஹு அப்படிங்கிற வார்த்தை வரும். லஹு அப்படின்னா அவனுக்கு. இப்போ லஹு மாஃபி சமாவாதி உமாஃபி இல்லார்கள் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வானங்கள் பூமியில் அனைத்தும் அவனுக்கே உரியது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த மாதிரி அடுத்ததாக வந்து அந்த லேவை எடுத்துட்டால் கூட இந்த ஹூங்கிற வார்த்தை வரும். ஹூ அப்படின்னாலும் அவனுக்கு. அந்த ஹூங்கிற வார்த்தையுமே அல்லாஹ்வை குறிக்கிறதா தான் இருக்கும். சூஃபியாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் வந்து திக்ருங்கிற பேரில் வந்து அல்லாஹுடைய வார்த்தையை சுருக்கி இந்த மாதிரி ஹூ ஹூ அப்படின்னு சொல்லிட்டு திக்ரு செய்யக்கூடிய மக்கள் அந்த மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த அல்லாஹ் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து தனித்துவமானதாகவும் தனிச்சிறப்பான வார்த்தையாகவும் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்.